காதல் கடவுளுக்கே காதல் வந்தால் எவ்வாறு இருக்கும்? இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் கதை கிரேக்க புராணத்தில் ஒரு முக்கியம் வாய்ந்த காதல் கதை. இந்த காதல் கதை ரோமன் எழுத்தாளர் அப்புலேயூஸ் என்பவரால் மெட்டமார்போசிஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சைக்கி என்ற அழகிய மானிட ராஜகுமாரியை சுற்றி அமைகிறது. அவளின் அழகு ஆஃப்ரோடைட்டி தேவியை கோபப்படுத்தியது. ஆனால் எதிர்பாராத முறையில் ஆஃப்ரோடைட்டியின் மகனான காதலின் தேவன் ஈரோஸ் சைக்கி மீது கொண்ட காதல் மற்றும் அவர்களின் நம்பிக்கை, விதியின் சோதனைகள் என்பவற்றை தழுவி எழுதப்பட்ட காவியம் இது. Let's get into the story. முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய இளவரசி வாழ்ந்து வந்தால். அவளின் பெயர் சைக்கி. அவளின் அழகு அன்பின் தெய்வமான அஃப்ரோடைட்டியை தோற்கடித்தது. இதன் காரணமாக மக்கள் அஃப்ரோடைட்டியை வணங்குவதற்கு பதிலாக சைக்கியை வணங்கினார்கள். இதனால் கோபம் அடைந்த அஃப்ரோடைட்டி சைக்கியை பழிவாங்க எண்ணி ஒரு திட்டத்தை திட்டினாள். தன்னுடைய மகனான ஈரோஸை, அதாவது காதலின் கடவுள் கியூபிடை அழைத்து சைக்கி ஒரு கொடூர அரக்கனின் மீது காதல் கொள்ள செய்யுமாறு ஈரோஸ்க்கு கட்டளையிட்டாள். தனது தாய் சைக்கி மீதுள்ள பொறாமையால் தான் இவ்வாறு கட்டளையிட்டிருக்கிறார் என்று எண்ணிய ஈரோஸ் சைக்கி எனும் இளவரசி இருக்கும் இடத்திற்கு சென்றார். அவளை பார்த்த மறுகணமே அவள் மீது காதல் கொள்கிறார். சைக்கியை தனது துணைவியாக அடைய எண்ணுகிறார். ஆனால் தனது தாயின் கட்டளைக்கு அஞ்சிய ஈரோஸ் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். இந்த சூழ்நிலையில் சைக்கியின் தந்தை தனது மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். ஆனால் எந்த வரனும் அமையவில்லை. எந்த ஆணும் அவளை மணந்து கொள்ள விரும்பவில்லை. அவளின் அழகில் அவளை வழிபட்டார்களே தவிர மணந்து கொள்ள விருப்பப்படவில்லை. தனது மகளுக்கு எவ்வாறாவது திருமணம் செய்து வைக்க எண்ணிய சைக்கியின் தந்தை ஆலயத்திற்கு சென்று தனது மகளின் எதிர்காலம் பற்றி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபையிடம் கேட்கிறார். அதற்கு ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபை ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விடயத்தை கூறுகிறார். சைக்கி ஒரு மனிதனை அல்ல, ஒரு அரக்கனை தான் திருமணம் செய்வாள். அவளின் விதி அவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த அரக்கனை கண்டடைய அந்த ஊரிலேயே உள்ள பெரிய மலையில் அவள் தனியாக வசிக்க வேண்டும். அங்குதான் அவள் தன் வருங்கால கணவரை கண்டடைவாள். இதுதான் அவள் விதி. இதை மீறினால் என்றுமே அவளுக்கு திருமணம் ஆகாது என்பதை கூறுகிறார். அரண்மனை திரும்பிய சைக்கியின் தந்தை இவை யாவற்றையும் தனது மகளிடம் கூறுகின்றார். இதை அறிந்த சைக்கி மனமுடைந்து போகிறாள். ஆனால் தனது விதி இவ்வாறு இருக்க அதை யாரால் மாற்ற முடியும் என்று எண்ணிய சைக்கி அந்த மலையை நோக்கி பயணம் செய்கிறாள். அவள் எண்ணியவாறு அவளது வாழ்க்கை அமையப் போவதில்லை என்று அப்பொழுது அவளுக்கு தெரியவில்லை. சைக்கி அந்த மலையின் மேல் நின்று கொண்டிருந்த வேளை மேற்காற்று மிக வேகமாக அடித்தது. இந்த மேற்காற்றின் பெயர் ஜேஃபிரஸ். ஜேஃபிரஸ் சைக்கியை ஒரு அழகிய அரண்மனைக்கு கொண்டு சென்றது. சைக்கி அந்த அரண்மனைக்குள் சென்றால் அந்த அரண்மனை முழுவதும் இருளாக இருந்தது. அந்த இருளுக்கு நடுவில் ஒரு உருவம் தென்பட்டது. ஆனால் அதன் முகம் சைக்கிக்கு தெரியவில்லை. சைக்கியை வரவேற்ற அந்த உருவம் அவளை நன்றாக உபசரித்தது. அதோடு அவளை அங்கு தங்குமாறு கேட்டுக்கொண்டது. முதலில் தயங்கிய சைக்கி பின்னர் அங்கு தங்க சம்மதித்தாள். நாட்களும் சென்றன. அந்த உருவம் சைக்கியை நன்றாக பார்த்து கொண்டது. அவளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. இந்த நிலையில் சைக்கி அந்த உருவத்தை நேசிக்க ஆரம்பித்தாள். சைக்கியை அன்பாக பார்த்து கொண்ட அந்த உருவம் அவளிடம் ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டது. எந்த காரணம் கொண்டும் தனது முகத்தை பார்க்கக்கூடாது என்று. அந்த உருவத்தின் மீது அதீத காதல் கொண்ட சைக்கி அதற்கு சம்மதித்தாள். பின்னர் அந்த உருவத்தையே தனது கணவனாகவும் அடைந்தாள். அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. அந்த வேளையில்தான் சைக்கியின் சகோதரிகள் அவளை சந்திக்க அந்த மலைக்கு சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது அவர்களால் எதையும் நம்ப முடியவில்லை. ஒரு அழகிய அரண்மனையில் செல்வ செழிப்புமிக்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சைக்கி வாழ்ந்து வந்தாள். இதனால் பொறாமையடைந்த அவளின் சகோதரிகள் அவளிடம், உன் கணவன் ஒரு அரக்கனாக தான் இருக்க வேண்டும். அதனால் தான் தன்னுடைய முகத்தை உன்னிடம் இருந்து மறைத்திருக்கிறான். இல்லையேல் ஏன் தன்னுடைய துணைவிக்கு அவன் தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டும்? உன் விதியும் அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் எவ்வாறு உனக்கு கணவனாக அமைய முடியும் என்று கேள்வி எழுப்பி அவளை சந்தேகத்தில் மூழ்க செய்தனர். இதனால் தன்னுடைய கணவன் அரக்கனாக இருப்பானோ என்ற கேள்வி சைக்கி மனதில் ஆழமாக பதிந்தது. குழப்பம் அடைந்த சைக்கி தனது கணவனின் முகத்தை காண நினைத்தாள். அன்றிரவு ஈராஸ் உறங்கிக் கொண்டிருந்த வேளை சைக்கி ஒரு விளக்கின் ஒளி மூலம் அவனின் முகத்தை பார்த்தாள். பார்த்தவளுக்கு மிகுந்த அதிர்ச்சி. அவள் கனவிலும் காணாத ஒரு அழகிய தெய்வம் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த வேளை எதிர்பாராத விதமாக விளக்கில் இருந்த எண்ணெய் ஈராஸ் மீது ஊற்றியது. இதனால் கண் விழித்த ஈராஸ் சைக்கியை கண்டான். சைக்கி சத்தியத்தை மீறியதை எண்ணி மனமுடைந்த ஈராஸ்
காதலில் நம்பிக்கை மிகவும் முக்கியம் சைக்கி என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து மறைந்து போனான். இதனால் மனமுடைந்து போன சைக்கி செய்வதறியாது அழுதாள். கணவனை தேடி அந்த மலை முழுவதும் சுற்றி வந்தாள். ஆனால் அவள் கணவன் எங்கும் தென்படவில்லை. தனது கணவன் ஏராஸ் தான் என்று அறிந்த சைக்கி அப்ரோடைட்டி நோக்கி தவமிருந்தாள். இதன் காரணமாக அப்ரோடைட்டி அங்கு வந்தாள். சைக்கி மூலம் யாவற்றையும் அறிந்தாள் அப்ரோடைட்டி. தனது மகனின் செயலை எண்ணி வியந்தாள் அப்ரோடைட்டி. சைக்கி மீது முதல் இருந்த கோபம் அவளுக்கு குறையவில்லை. அதனால் அவளுக்கு 4 கடினமான சோதனைகளை கொடுத்தாள். அந்த சோதனையில் அவள் வெற்றி பெற்றால் தன்னுடைய மகனுடன் அவளை சேர்த்து வைப்பதாக வாக்களித்தாள். அதற்கு சைக்கியும் சம்மதித்தாள். முதலாவது சோதனையாக ஒரு பறந்து விரிந்த இடத்தில் குவிந்திருந்த பல வகையான விதைகளை சூரிய அஸ்தமனத்திற்கு முதல் தனியாக பிரிக்க வேண்டும். இது சாத்தியமில்லாத போதும் சைக்கி அதை செய்ய ஆரம்பித்தாள். அந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக எறும்புகள் கூட்டமாக அங்கு வந்து அவளுக்கு உதவியது. இதன் காரணமாக குறித்த நேரத்திற்குள் விதைகளை எறும்புகளின் உதவியுடன் சைக்கி தனியாக பிரித்து கொண்டாள். இரண்டாவதாக விஷப்பாம்புகள் நிறைந்த குளத்தின் நீரை சேகரிக்க வேண்டும். சைக்கிக்கு அந்த குளத்திற்கு அருகில் கூட செல்ல முடியவில்லை. எண்ணிலடங்காத பாம்புகள் அங்கு குவிந்திருந்தன. அந்த வேளையில்தான் கிரேக்க கடவுளான ஜியூஸ் ஒரு பருந்தை சைக்கிக்கு உதவி செய்ய அனுப்புகிறார். அந்த பருந்து ஒரு குடத்தில் சைக்கிக்கு நீர் நிரப்பி கொடுத்தது. மூன்றாவதாக மனிதர்களை உண்ணும் செம்மறியாட்டு முடியை சேகரிக்க வேண்டும். சைக்கி அதை சேகரிக்க அந்த மந்தை இருக்கும் இடத்திற்கு வந்தாள். செம்மறியாடுகள் மறு கரையில் இருந்தன. அவள் தன் காதலுக்காக தன் உயிரை பணயம் வைத்து அந்த நதியை கடக்க முற்பட்டால் அந்த வேளை நதி தேவதை அவளுக்கு தோன்றி ஒரு அறிவுரையை கூறியது. உனது உயிரை பணயம் வைப்பதற்கு பதில் இந்த கரையில் உள்ள புதர்களில் அந்த செம்மறியாட்டின் முடிகள் இருக்கும். அதை நீ சேகரித்துக்கொள் என்று கூறியது. அவரே சைக்கியம் செய்தாள். நான்காவதாக அண்டர்வேர்ல்ட் அதாவது மறு உலகத்திற்கு சென்று மறு உலக அரசியான பெர்செஃபானியனின் அழகை கொண்டுள்ள ஒரு பேழையை கொண்டு வர வேண்டும். சைக்கி அதை வெற்றிகரமாக செய்தாள். ஆனால் அவளின் மனம் திசை மாறியது. அந்த பேழைக்குள் அழகு தரும் வரம் இருக்கும் என்று எண்ணிய சைக்கி அதை அப்ரோடைட்டி கொடுப்பதற்கு முன் திறந்து பார்த்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அழகுக்கு பதில் முடிவில்லாத தூக்கம் அதில் இருந்தது. இதனால் சைக்கி அதை பார்த்த மறுகணமே ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றாள். அப்ரோடைட் சூழ்ச்சியாக இதை செய்தாலும் அவளின் மனம் மாறியது. தனது மகனின் மீது சைக்கி வைத்த அன்பு அப்ரோடிட்டியின் கோபத்தை வென்றது. அப்ரோடிட்டி மனம் திரும்பினாள். இவை யாவும் ஈரஸ் காதுக்கு எட்டியது. தனது காதலுக்காக சைக்கி செய்த செயல்கள் ஈரஸ் மனதை மாற்றியது. சைக்கி இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்த ஈரஸ் தனது முத்தத்தால் அவளை விழிக்க செய்தான். சைக்கி எரோஸை கண்டதும் மகிழ்ச்சியில் உறைந்தாள். எரோஸ் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு ஒலிம்பஸ் சென்று அங்கு ஜியூஸை சந்தித்தான். ஜியூஸ் மனித பிறவியான சைக்கியை என்றும் அழிவில்லாத ஆன்மாக்களின் தெய்வமாக மாற்றினார். மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளான இருவரும் அப்ரோடைட்டியை சென்று பார்த்தனர். அவள் தான் செய்தவற்றை எண்ணி மனம் வருந்தி இருவரையும் ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறே பல காதலர்களை இணைத்து வைத்த காதல் தெய்வமும் ஆன்மாக்களின் தேவியும் பல போராட்டங்களுக்கு மத்தியில் இணைந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதைப்போல புராண கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற எந்த புராண கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று காமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.